நிறைய பேர் எதிர்பார்த்த ரொம்ப நாளாக வெயிட் பண்ண வீடியோ இது. 100% டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிற ஒரு ஓனரை நான் பார்த்து மீட் பண்ணியிருக்கேன். ஓனர்ஷிப் ரிவ்யூலேயே இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இவ்வளோ ப்ரூட்டலாக நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய். ஹாய். வண்டியும் ஹாய் சொல்லுமா? வண்டியும் ஹாய் சொல்லும். வண்டி ஆன் பண்ணும்போதும் டபுள் பீப் சவுண்ட் வரும், ஆஃப் பண்ணும்போதும் ஒரு பீப் சவுண்ட் வரும். வீட்டில் ஒய்ஃப் வந்து நான் வந்தவொடனே இந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃபைன், அது ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். நல்லா இருக்கும். எஸ், ஸ்டார்டிங்லேயே. ஆமாம், ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் நம்ம சைலண்ட்டாக ஒரு வாட்டி எடுக்கும் போதெல்லாம் வந்து ஆமாம், நான் இப்போ வீட்டுக்கு தெரியாமல் லைட்டாக கொஞ்சம் வெளியே எல்லாம் போகும்போது அது கண்டிப்பாக கொஞ்சம் போட்டு கொடுத்துரும். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி இல்லை, சவுண்டு வேணால் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம், ஆனால் ஆஃப் பண்ண முடியாது. ரிவர்ஸ் போகும்போது பார்க்கிங் இது ஆன் பண்ணும்போதெல்லாம் இந்த பீப் சவுண்ட் வந்து இருக்கும். நம்ம யாருக்கும் தெரியாம எடுக்கணும்னா ஒரே வழி கீ ஆன் பண்ணாம அது முடியாது, ஏன்னா தள்ளவே முடியாது. 4 பேர் வரணும் கண்டிப்பா. ப்ரோ இன்னைக்கு வந்து ப்ரூட்டல் ட்ரூத் கண்டிப்பா எல்லாமே நான் டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிசிஷனுக்கு வரலாம். நான் வந்தப்பெல்லாம் நீங்க சர்வீஸ்ல தான் இருக்கீங்க, நான் அந்த சைட் போறப்பெல்லாம் எல்லாருமே நான் மட்டும் கிடையாது. இந்த வண்டி வாங்கின மேஜரா சர்வீஸ் சென்டரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி அடிக்கடி அவங்க போய் பார்த்துட்டு தான் இருக்கணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா டெக்னீஷியனுக்கே தெரியல, அங்கே இருக்கிற சென்னை டெக்னீஷியனுக்கே தெரியல. இன்னும் நம்ம வீடியோ ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே, நீங்கள் வீடியோ சம்டைம்ஸ் ஸ்க்ரால் பண்ணி போகலாம், கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களால் முடியாது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நீங்கள் அது பண்ண தான் போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது, செம்ம கண்டென்ட் இந்த வீடியோவில். எலைட் டாப் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து சில உண்மைகளை ப்ரூட்டல் ட்ரூத்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, அது அதுக்கு தான் இருக்குது. ஷார்ட்கட்டில் ஈஸியாக அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதில் வேணால் ஈஸியாக ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை. ஒருவேளை நீங்கள் ஷேரே நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் போட்டிங்கன்னா போதும், கமெண்ட்ஸில் ஹைப் பண்ணிட்டு ஒரு பட்டன் காமிக்கும். நீங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். ஹாய் கைஸ், இப்போ நம்ம அல்ட்ரா வயலட் F77 ஓனர்ஷிப் ரிவ்யூவில் இருக்கும். நம்ம கூட சரவணன் இருக்காரு. ஹாய் ப்ரோ. எஸ் ஹாய். இது என்ன வேரியன்ட்ன்றது? இது வந்து சூப்பர் ஸ்ட்ரீட் மாடல். ஃபர்ஸ்ட் வந்து மார்க் வந்து F77 மட்டும் இருக்கும், அது மீன்ஸ் நார்மல். அது வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், அந்த டிகிரி கரெக்ட். ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்போர்ட்ஸ் R15 அந்த மாடலில் வந்து இருக்கும். இது வந்து சூப்பர் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து நமக்கு ஓட்டுறதுக்கு ரைடிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே இது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது போஸ்டருக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து 36 bhp சம்திங் இருக்கு. இது எவ்வளோ ஸ்பீடு போகுது, எவ்வளோ ரேட் ஆச்சு, ஆக்சலரேஷன், சஸ்பென்ஷன், இது எல்லாமே வந்து ஒரு 30 செகண்ட்ல உங்களுக்கு முடிச்சிடுறேன். கண்டென்ட்டே வந்து அது மெயின் கண்டென்ட்டே வந்து அதுதான் வந்து மேட்டர். இந்த வண்டியில எல்லாருமே அட்வான்டேஜஸ் தான் நிறைய சொல்லுவாங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி இது நிறைய பேர் யாருமே பேசுறதே கிடையாது. இப்போ அப்படி இல்ல. இப்போ நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் நிறைய வருது. ஆமா, ஓனர்ஸ் அவங்களே போட்டுறாங்க. அதனால உண்மை வெளியே வந்துதான் தீரணும்ன்ற கட்டாயத்துல வந்து இது வந்து 7.5 கிலோவாட். ஆமா, 7.5 கிலோவாட். ஓகே, 10.3 கிடையாது. 10.3 கிடையாது. ஓகே, இது ஒரிஜினல்னால 7 பாயிண்ட் தான் இது கிலோவாட். டாப் ஸ்பீடு அண்ட் இதோட ரேஞ்ச் அவங்க கிளைம் பண்ண ரேஞ்ச். ஓகே, இது டாப் ஸ்பீடு பார்த்தோன்னா 155 சொன்னாங்க. ஆனா நான் ஓட்டின வரைக்கும் 143 145 வரைக்கும் லாக் ஆச்சு. ஆனா இப்போ புது அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த புது அப்டேட்ல இருந்து எனக்கு அந்த 130 தாண்டதே வந்து கஷ்டமா தான் இருக்கு. அது எவ்வளவு நாள் ஆச்சு? அது இப்போதான் லேட்டஸ்டா ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஒரு 1 month 1.5 monthக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்தது. ஓகே, May 2026ல சொல்றாரு அப்டேட் ஆனது. நம்ம கடைசியா அப்ப மீட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் ஒண்ணா சொன்னீங்க. அது நிறைய எனக்கு டெமோவே காமிச்சீங்களே ப்ரோ, என்ன வச்சு பண்ண டெமோவே காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த அப்டேட்ல ஒண்ணுமே இல்லை, பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. மேஜர் அட்வான்டேஜ் எதை சொல்லி அவங்க வித்தாங்களோ அதையே அவங்க கம்மி பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயின் கண்டென்ட்டுக்குள்ள நம்மளுக்கே தெரியாம நம்ம போயிடுறோம் ப்ரோ. 0 to 60 அவங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் போயிடும். கிளைம் பண்ண ஐடிசி ரேஞ்ச் வந்து ஐ திங்க் 250. ஆமா, 242 சம்திங் இருக்கும். ஸ்பீடோமீட்டர்ல நம்ம காமிக்கிறது பார்த்தோம்னா நமக்கு 180 காமிக்கும். கிளைடு, காம்பாக்ட், பெலிஸ்டிக். ஓகே, இப்போ வந்து லோவஸ்ட் கிளைட் மோட்லயே 180 தான் காமிக்குது. 180. ஆனா ஆக்சுவலா எவ்வளவு வருது? ஆக்சுவலா 135 மேல எடுக்கலாம். 250 180 130 ஒன்னு கிளியரா சொல்லுங்க. 250 மறந்துருங்க, 180 மறந்துருங்க, 130. ஆமா, ஹைட் வெயிட் எல்லாமே நீ உங்களை வச்சு இது ஆவரேஜ் எடுக்கலாம். 65 இருப்பீங்களா? 70 உங்களை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்தா 130 வருது. ஆமா ஆமா. இது வந்து நீங்க பில்லியனோடவா சிங்கிளா? டாப் ஸ்பீட் எவ்வளோ போனால் அந்த ரேஞ்சு? அதுவும் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 55
அதுக்குள்ளே தான் போகும். ஓகே, பட் கிளைடில் ஆக்சுவலாக எவ்வளோ? கிளைடில் வந்து ஆக்சுவலாக நம்ம 65 வரைக்கும் போகலாம். நம்ம 65லேயே மெயின்டைன் பண்ணால் 130 வராதா? வராது. 40க்குள்ளே போனால் தான் அவங்க சொன்ன இது வரும். ப்ளஸ் இவங்க எஃபிஷியன்சிக்கு ஒரு பார் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு டயக்ராம் மாதிரி இருக்குது. அந்த எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, அந்த எஃபிஷியன்சி லைவ்ல தெரியுமா? லைவ்ல தெரியும். ஓட்டும் போதே நமக்கு அது மாறிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி ரோடு இது அப்படி பார்ப்பீங்க? அப்படிலாம் பார்க்கவே முடியாது. ஒரு எஃபிஷியன்சி வந்து நீங்கள் உங்களுக்கு ஓட்ட அந்த இது வரும். அது மேபி வரலாம். அது ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப ரேஸ் பண்ணக்கூடாது, நார்மலாக ரேஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்படி போகும்போது தான் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் கிடைக்கும். கிளைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், பிக்கப்லாம் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்கூட்டியோடைய பிக்கப் தான் நம்ம எதிர்பார்க்கணும். நார்மலாக ஸ்லோவாகவே போகிறோம்னு வச்சுக்கலாம். பில்லியனோட போகும்போது எவ்வளோ? பில்லியனோட போகும்போது 110 120 அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் டிராஸ்டிக். அது நாட் பேட், ஃபைன். அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. 110 115 கிட்ட நம்ம தாராளமாக எடுக்கலாம். செகண்ட் மோட் காம்பேக்ட் தான் நமக்கு நார்மலாக ஓட்டுறதுக்கு எல்லாமே ஃபீலிங் எல்லாமே இருக்கிறது காம்பேக்ட் தான். வெஹிக்கிள் வாங்கின பர்பஸ் அது சால்வ் பண்ணும். அது வந்து சால்வ் பண்ணும். ஓகேவா, காம்பேக்ட்லேயே நமக்கு மோஸ்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது வந்து சிட்டி கம்யூனிட்டிக்கு நல்லா இருக்கும். சிட்டி கம்யூனிட்டி காம்பேக்ட் தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னா ஒரு 150 சிசியோடய நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 150 சிசி என்னென்ன பண்ணுமோ அது அந்த காம்பேக்டாக நமக்கு பண்ணி கொடுத்துரும். கிளைடில் வந்து நமக்கு 185 காமிச்சது. இதில் வரும்போது நமக்கு 140 தான் நமக்கு டிஸ்பிளேலே காமிக்கும். 140 நமக்கு டிஸ்பிளேல காமிக்குதுன்னா ஓட்டும் போது பார்த்தோம்னா நமக்கு 140ன்றது அதில் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 110 100 இதுதான் வந்து நமக்கு ஆன் ரோடில் கிடைக்கக்கூடியது. ஸோ 100ன்றது மினிமம் கிடச்சிரும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நான் 80 லாக் பண்ணுவேன். ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்கேம் இருக்குது. என்னன்னா நம்ம லாஸ்ட்டாக போயிடலாமா? இப்பயே போயிடலாம். நம்ம என்னென்ன டிமெரிட் இருக்கோ எல்லாமே நம்ம மெரிட்ஸ் அவங்க எல்லாருமே ஓப்பனாக எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ டிமெரிட்ஸ் மூலம் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த மோடு சொல்லுங்க. அடுத்தது 3வது மோடு. இதுதான் இந்த வண்டியோடைய மேஜர் பீஸ்ட் மோடு. அதான் பெலிஸ்டிக் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவாங்க. பெலிஸ்டிக் மோடெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. நான் வண்டி வாங்கின புதுசில் இந்த வச்சு தான் டெஸ்ட் ட்ரைவில் நீங்கள் பெலிஸ்டிக்கில் வச்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க பிரெயின் வாஷ் பார்த்து இதை பார்த்து தான் நிறைய பசங்க விழுந்துடுறாங்க. எப்படி ஒரு பொண்ணை பார்த்து விழுறாங்களோ அந்த மாதிரி அடமெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பெலிஸ்டிக் மோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா லிட்டரலாக நம்ம வந்து ரொம்ப புல் பண்ணும். அந்த ஒரு ஈகர்னஸை வந்து உருவாக்கி கொடுத்துரும். அந்த ஈவியெல்லாம் இவ்வளோ ஸ்பீடு போகுமா அப்படின்றதே வந்து நமக்கு இது வந்து லாக் பண்ண வாங்க பேரடைம் ஷிஃப்ட். ஆமாம் அது இதை பார்த்து தான் நான் இந்த வாங்கினா இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்றது எனக்கு மைண்ட் மாற்றினதே இந்த பெலிஸ்டிக் தான். ஸோ என்ன மாதிரி நான் மட்டும் தான் ட்ராப் ஆயிட்டான்னு பார்த்தா நிறைய பேர் தான் வந்து இதை பார்த்து தான் வந்து ட்ராப் ஆயிட்டாங்க. சரி, ஏன் ட்ராப்னு சொல்கிறீங்க? ஏன் ட்ராப் இல்லை அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெலிஸ்டிக்கில் எவ்வளோ? பெலிஸ்டிக்கு அவங்க காமிக்கிறது பார்த்தோன்னா 125 120 நினைக்கிறேன். 120 வந்து நம்ம காமிக்கும். அதாவது 100% சார்ஜில் இருக்கும். 100% சார்ஜில் இருக்கும்போது 120 காமிக்கும். அந்த 30% நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். அப்போ அந்த 30% நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா பெலிஸ்டிக்கில் உங்களால் போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் பெலிஸ்டிக்கில் போக முடியும் அப்படின்றது மீட்டரில் காமிக்கும். ஆனால் அதுலேயும் ரெக்கமெண்டேஷன் ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்டிக்கில் வந்து 60குள்ளே தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெக்கமெண்டேஷன் காமிக்குது. டாப் ஸ்பீடு 60குள்ளே தான் நீங்கள் போகணும். பெலிஸ்டிக் அது வந்து அப்போ அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. 60குள்ளே போனீங்கன்னா அங்கே காமிக்கிற ரேஞ்ச் உங்களுக்கு காமிக்கும். அந்த காமிக்கிற ரேஞ்ச் வரும். ஓகே, அங்கே எவ்வளோ காமிக்கும்? அங்கே வந்து 100க்கு பார்த்தீங்கன்னா 120 125 வந்து நம்ம காமிக்கும். ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டும் போது பெலிஸ்டிக் போட்டாலே அது ஈஸியாக 100 ரீச் ஆகிடும். சின்ன சின்ன சந்தா கூட டாப் ஸ்பீடு வந்து ஆக்சிலரேஷன் சொல்கிறேன். ஆக்சிலரேஷன் அந்த 136 bhp சொல்கிறாங்க. அந்த 36ன்றதை நம்ம அதில் ஃபீல் பண்ணலாம். 36 அளவுக்கு இருக்காது, ஒரு 30 அளவுக்கு இருக்கும். பயங்கரம். ஆக்சுவலாக 30 குதிரைங்களோட பவர் வந்து உங்களுக்கு இவ்வளோண்டு இதில் வண்டியில் கிடச்சி. ஆனால் அவங்க சொல்கிறது 36 சொன்னாங்க. ஆனால் நமக்கு வந்து 5-6 குதிரை வந்தாலே எவ்வளோ பவர் இருக்கு. ஆமாம். ஸோ அதனால் நம்ம அந்த 30 நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். நான் அந்த வண்டி வாங்கின போதெல்லாம் எந்தெந்த வண்டி கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். எந்த வண்டியுமே நிற்காது எக்ஸப்ட் 390க்கு மட்டும்தான் தாண்டி போகும். அப்போ கூட ஆக்சலரேஷனில் இது ஃபஸ்ட்டு போகணும். ஆக்சலரேஷனில் நல்லாயிருக்கும். அந்த பெலிஸ்டிக் மோடு அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சார்ஜ் வந்து 20% 30% கீழே வரும்போது 30% வரும்போது பெலிஸ்டிக் கட் ஆஃப் ஆகிடும். நம்மளால பெலிஸ்டிக்கே வைக்க முடியாது. சொல்லுங்க. 30% வந்துருச்சுன்னா பெலிஸ்டிக் கட் ஆகிடும். ஓகே. ஸோ பெலிஸ்டிக் மோட மாற்ற முடியாது. எதுக்கு போகும்?
கிளைடும் காம்பேக்டாக மட்டும் தான் ஓட்ட முடியும். அதாவது முதல் மோடும் 2வது மோடும் மட்டும் தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். 20% கீழே வந்துருச்சுன்னா செகண்ட் மோடும் கட் ஆகிடும். கிளைடு மட்டும் தான் பர்ஃபார்ம் ஆகும். அந்த கிளைடு வந்து ரொம்ப பவர். அப்போ வந்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த பேசிக்காக அந்த நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளோடைய ஸ்பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் லாஸ்ட் 20% பேட்டரி இருக்கும்போது. ஓகே. பட் இப்போ வந்து என்ன டவுட்னா, இப்போ கிளைடில் ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது இல்லை 80% சார்ஜ் இருக்கும்போது கிளைடில் வந்து அது வேறு ஸ்பீடு போகும். ஆனால் 20% கீழே வரும்போது அது ஒரு ஸ்பீடு வந்து நமக்கு வரும். ஆனால் அது பேர் கிளைடுன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் கிளைட் தான் சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த நார்மலாக போகும்போது 60 எல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக போயிடும். ஆனால் நம்ம அந்த 20% கீழே இருக்கும்போது அவங்க அந்த எஃபிஷியன்சி மெயின்டைன் பண்ணணும், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக பர்ஃபார்மன்ஸை அவங்க பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அந்த டைம்லலாம் எனக்கு ஸ்கூட்டிக்காரன் கூட நம்மளை வந்து அப்படியே தோக்கடிச்சு மாதிரி போயிடுவான். அதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடலாம். ஓகே. அப்போ 10க்கு கீழே போனால் நடந்து போகிற மாதிரி ஆகிடுமா? அந்த அளவுலாம் இருக்காது. ஒரு 40 கொஞ்சம் 45 அப்படின்றத நம்ம எடுக்கலாம். 5%லேயும் அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த 2%லாம் ஓட்டியிருக்கேன். 2%லாம் வரும்போது டாப் ஸ்பீடு 50 மேலாம் அது போகவே இல்லை. 40க்குள்ளேயே தான் வந்து அது லாக் ஆகிட்டே இருந்துச்சு. 0 வர்ற வரைக்கும் ஓட்டியிருக்கீங்களா? வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் 1 வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன். ஓகே. ஸோ சில வெஹிக்கிள்ஸில் வந்து சில பிராண்ட்ஸில் எப்படின்னா D2 0 காமிக்கும். பட் ஸ்டில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், இன்னும் ஸ்லோவாக போனால் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் 1 வந்த உடனே நீங்கள் இது வாங்கினோம். மேக்ஸிமம் 1 வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கும் போகலாம். அதுக்கு மேலாம் வண்டி 1ல. ஆமாம், 1 இருக்கும்போது 0லலாம் நான் ஓட்டினது இல்லை. ஏன்னா இதை தள்ளவே முடியாது. நான் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளானே பண்ணதில்லை. அப்படி வந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு கிட்ட பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது, அது எடுத்துகிட்டு போவேன். பவர்ஃபுல்லான மோட்டர் கொடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான செயினும் பெல்ட் ட்ரைவும் கொடுக்கவே இல்லை. KTMலாம் வருது. ஆமாம், அதே கிரேட் ஆஃப் செயின் அதே மாதிரி டைப். நீங்கள் அதோடலாம் நீங்கள் கம்பேர் எதுனாங்கன்னா, இந்த பல்சரில் வந்து 220 சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று இருக்குது, RS 200 சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று. அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வண்டியோட மேஜர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செயின் பெல்ட் தான். அந்த செயின் பெல்ட்னாலே அந்த வண்டி வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் போனாலே வந்து உங்களுக்கு 5 to 10,000 கிலோமீட்டரில் செயின் பெல்ட்டை நீங்கள் ஃபுல்லாகவே செயின் மாற்றணும், பாக்கெட் ஒன்று ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் வந்து 10,000 கிலோமீட்டரில் வெயிட் பண்ணவே வேண்டாம், நீங்கள் 2000 கிலோமீட்டரில் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கீங்க? நான் இப்போ வரைக்கும் 8500 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கேன். ஆனால் வண்டி வாங்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் செப்டம்பரில் வாங்கினேன். 9 மாதம் ஆகுது. ஆனால் இந்த 9 மாதத்தில் 4 மாதம் சர்வீஸ் சென்டர் தான் இருந்தது. நான் வாங்கும்போது ஆஃபர் இருந்தது. எல்லாமே சேர்த்து ஆன் ரோடு எவ்வளோ ப்ரோ? ஆன் ரோடு எனக்கு கரெக்டாக 3 lakhs ஆச்சு. ஆஃபர் இல்லாமல் எடுக்கும்போது 3,46,000 37,000 சம்திங் வருது. எக்ஷோரூம் ப்ரைஸ்க்கு அப்படியே வந்து கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக ஏத்தர் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தது. சரி, அது நமக்கு 1.8 1.9 வந்தது. சரி, அது பதில் சரி இன்னொரு 1 lakh எக்ஸ்ட்ரா வர வேண்டியது தானே. சரி, கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது, ரேஞ்சும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. இதில் உங்களுக்கு பேட்டரி பேக் பெருசு இல்லை? பேட்டரி பேக் ஏத்தரில் உங்களுக்கு ஹாஃப் தான் இது தான். ஆனால் ஏத்தரில் என்ன பெனிஃபிட்னா, அவன் 135 சொன்னான்னா 135 அவன் கொடுக்குறான். புரியுதுங்களா? அங்கே என்ன டிஜிட்டலில் காமிக்குதோ அதை கொடுக்குறான். ட்ரூ ரேஞ்சுன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் இந்த வண்டி நான் ஏத்தரே எனக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்லாம் தோணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் ஏத்தர், ஆல்ரெடி ஏத்தர் வச்சிருக்கேன். ஆமாம். ஓகே. ஸோ ஏத்தருக்கு அப்புறமா தான் சரி எனக்கு எலக்ட்ரிக் வண்டி மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான பில்ட் குவாலிட்டி அவங்க இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணணும். சார், ஆக்சுவல் கண்டென்ட்டு இதில் மேஜராக இதை வச்சு தான் நீங்கள் டிசிஷனே எடுக்கணும். ரொம்ப நாளாக இது வெஹிக்கிளை பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாளாக சர்வீஸ் சென்டர் பார்த்துருப்பீங்க, சேல்ஸ் பீப்புளை பார்த்துருப்பீங்க, அங்கே அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்பெனி சென்னையில் வந்ததுலேருந்தே நீங்கள் ஆமாம் அங்கேருந்து ஆரம்பித்த 2வது மாதத்துலேருந்தே நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சேல்ஸ் பர்சன்லாம் ஸ்டார்டிங்கில் எப்படியாவது இந்த வண்டியை வந்து உங்கள் தலையில் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேல்ஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் இது இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே அவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் எப்படி கூட சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நின்றுருந்தாங்க. அப்போ கூட நான் யோசிச்சிருக்கணும். சரி, ஒரு சில பேர்லாம் வீட்டில் சார்ஜர் போடும்போது அந்த வீட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறவங்களாம் இந்த வண்டி வாங்கக்கூடாது. ஏன்னா சார்ஜரில் பயங்கரமான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. அது ஃபுல்லாக சார்ஜர் அவுட் ஆகிடுச்சு. அந்த சார்ஜர் மட்டும் நீங்கள் தனியாக வெளியே அங்கே வாங்கினாலே 45,000 50,000 நீங்கள் சார்ஜர் மட்டுமே வாங்க வேண்டியதாக இருக்கும். நார்மல் சார்ஜரா பூஸ்ட் சார்ஜரா? நார்மல் சார்ஜர். பூஸ்டர்லாம் உங்களுக்கு 54,000 கிட்ட வந்துடுது. ப்ளஸ் டேக்ஸ் வருமா? ப்ளஸ் டேக்ஸ் வர சேர்த்து ஒரு பைக்கோட ரேட்டு ஒரு சார்ஜர். ஆமாம். இன்னும் பேட்டரியெலாம் கேட்கல. பேட்டரியெலாம் கேட்டால் 1.5 லட்ச ரூபா மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் மேஜராக வந்து சேல்ஸ் அப்போது பார்த்த ஸ்கேம் என்ன அப்படின்னா, இந்த வண்டிக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அவ்வளோ ஓப்பனாக ஸ்கேம் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லணும் இது ஆக்சுவலாக. சேல்ஸ் அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இது எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம், நீங்கள் வண்டி வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வண்டி வாங்கிட்டேன். சரி, 1 இயர்க்குள்ளே நம்ம எப்போனா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது டிஃபால்ட் வாரண்டியோட நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆமாம், டிஃபால்ட் வாரண்டி. எக்ஸ்டெண்ட் வாரண்டி ஆப்ஷனல். அது 1 இயர்க்குள்ளே எப்போ வேணால் போட்டுக்கலாம்.
போட்டுடலாம்னு சொன்னாங்க. ஆமாம், சரி நான் இது நம்ம லோனில் தானே போகிறோம், சரி நம்ம ஒரு 10th மந்த் இல்லை ஒரு 5th 6th மந்தில் கொஞ்சம் மணி வந்தோன்னா நம்ம போட்டுக்கலான்னு பார்த்தேன். அப்போ போய் கேட்டால் அங்கே வந்து ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் மந்தில் போய் கேட்டிங்க? நான் ஒரு 5வது மாதத்தில் போய் கேட்குறேன். கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்குள்ளே போட்டால் அதே ரேட்டு, 3வது மாதம் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 8,000 எக்ஸ்ட்ரா, 4வது மாதம் போட்டிங்கன்னா 10,000 எக்ஸ்ட்ரா. எக்ஸ்டெண்ட் வாரண்டி போனோன்னா உங்களுக்கு 30,000. அது என்ன பண்ணுவாங்க, வேறு பைக் கொடுத்துருவாங்க? வேறு பைக்கெலாம் இல்லை, இங்கே 30 இது வந்து 50 years வாரண்டி, 50,000 கிலோமீட்டர்ஸும் 3 years வாரண்ட்டியும் டிஃபால்ட்டாக இருக்குது. 50,000 கிலோமீட்டர்ஸ் 3 years. ஆமாம், 3 years வாரண்டி வருதோ. ஆமாம், எது ஃபஸ்ட்டு வருதோ அது. ஆனால் நம்ம எக்ஸ்டெண்ட் வாரண்டி போகும்போது நம்ம 30,000 அது. ஆமாம், எக்ஸ்ட்ரா அந்த 30,000 போடணும். டேக்ஸோடவா? டேக்ஸ் இல்லாமல் நினைக்கிறேன். ஓகே, டேக்ஸ் இல்லாமல் அது சரியாக தெரியல. அந்த மினிமம் 30,000 இருக்குது. அது வந்து போட்டும்போது நமக்கு 1 lakh கிலோமீட்டர்ஸும் 5 years வந்து நமக்கு தராங்க. ஒரு 2 வருஷம் ஜாஸ்தி, அடிஷனல் 50 கிலோமீட்டர்ஸ். இப்போ 8 years வாரண்டி எல்லாம். ஆமாம், அதெல்லாம் வந்து டாப் எண்டுக்கு மட்டும் தான் அந்த 8 years வாரண்டியும் அந்த அன்லிமிட்டடாக 1 lakh கிலோமீட்டர்ஸ். 10th மந்த் அந்த ஸ்லாப் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அந்த ஸ்லாப் எங்கே பார்க்க முடியும்? நம்ம சர்வீஸ் சென்டரில் ஃபஸ்ட்டெல்லாம் நான் போய் பார்க்கும்போது அங்கே இல்லவே இல்லை. நான் அப்புறமா சர்வீஸு ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டரில் இருந்தது. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நான் உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் ஃபஸ்ட் அது இல்லை. அதுவும் இல்லாமல் அது என்ட்ரன்ஸில் சேல்ஸில் இருக்கணும், அதுதான் சேல்ஸில் இருக்காது, சர்வீஸ் சென்டர் உள்ள தான் இருக்கும். அது இருக்க வேண்டியது சேல்ஸில், ஆனால் அது வந்து சர்வீஸ் சென்டர் உள்ள தான் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. ஓகே, நீங்கள் 5th மந்த் கேட்கும்போது ஸ்லாப் காமிச்சிட்டாங்க. ஆமாம், அது வரைக்கும் அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. நான் போயிட்டு சரி எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டுடலாம், இந்த வழியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி எக்ஸ்டெண்ட் வாரண்டி நமக்கு ஒரு 25,000 30,000 தானே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் அவங்க சார் உங்களுக்கு வந்து 36,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6,000 ஏற்றி சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கார் கால் பண்ணிவிட்டு சொன்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோனில் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அங்கேருந்து எதுவுமே ரிப்ளை வரவே இல்லை. நான் என்னோடய மெயில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மெயில் ஹிஸ்ட்ரிலாம் காமிக்கிறேன். நான் தொடர்ந்து எப்படியும் ஒரு 16 மெயில் கிட்ட நான் அனுப்பிச்சிருப்பேன். அந்த மெயில் இருக்கு, ஆடியன்ஸ் கண்டிப்பாக காமிக்கலாம். நான் இருக்கிற எல்லா ப்ராப்ளமே வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி கால் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க, நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் தான் சொன்னாங்க. இன்னை வரைக்கும் அவங்க எதுவுமே அப்டேட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் மெயில் சொல்கிறீங்களா, வை டோன்ட் யூ ரைஸ் a டிக்கெட்? அவங்க ஆப் இருக்கும், அந்த டிக்கெட்டு தான் மெயிலே. அந்த டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க நீங்கள் வந்து மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுங்கன்னுவாங்க. ஆனால் ரெஃபரன்ஸ் நம்பரோட இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பரு மெயிலெலாம் இருக்குது. அது மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 3 நம்பர்ஸ் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கா? இந்த ஸ்டேட்டஸ் இது அவங்க வந்து இந்த வரைக்கும் இந்த இன்னும் க்ளோஸில் இல்லை. இன்னமும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே இல்லை. இன்னும் மேஜராக சொல்ல பண்ணி ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னென்னா, நான் கால் பண்ணாலே காலை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பித்தாங்க. இல்லை, அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கன்ட்டு? அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட காலில் வந்து போனால் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், அப்போ தான் அவங்க எடுக்கிறாங்க. எப்படின்றது அது வந்து ஓனர்ஸ் யார் வேணால் கால் பண்ணலாம். ஓகே, நான் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு அது வந்தது. கவர்மெண்ட் ஆஃபீஸே இப்போ பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிக்கெட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்டேட்டஸ் அதுலேயே காமிக்குது. ஆமாம், அங்கேயாவது ஆளுங்களாவது ஓரளவு தெரிஞ்சுமா. இங்கே இருக்கிற டெக்னீஷியனுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. அதுதான் மேஜரான இஷ்யூவே. கம்பெனியில் தெரியுதா? கம்பெனிக்கே தெரியல. நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு அங்கே எப்படியோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து ஒரு 4 பர்சன் மாற்றிட்டு இருப்பாங்க. அதில் வந்து அந்த 3வது 4வது பர்சன் தான் வந்து இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் வெல் நாலேஜ்டு பர்சனாகவே இருந்தார். அவர் தான் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றத வச்சு அவங்களுக்கு எல்லாமே சொன்னதே அதுதான். அவங்களே லிட்டரலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது ப்ராப்ளம் இருக்குது சார், நாங்கள் இதை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க கண்டி. ஆனால் அவங்க வந்து அதை இன்ன வரைக்கும் அந்த மேப் இஷ்யூவை சால்வ் பண்ணவே இல்லை. இப்போ ஏத்தரில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அவங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு 6,000 வாங்குறாங்க, அவ்வளோதான். அது பண்ணோன்னா நமக்கு 8 years பேட்டரி வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஓலாலாம் வாங்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. தெளிவாக சொல்லணும் கஸ்டமருக்கு வந்து என்ன சொல்கிறது, ரைட் டு இன்ஃபார்ம். ஓகேவா, அது வந்து அவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க வந்து கொடுக்கல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ அந்த ஒரு ஃபார்மில் சைன் வாங்குவாங்கல்ல, ஆமாம், அதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் மேபி, ஆனால் அது நம்ம வந்து படிக்காத அளவுக்கு அவங்க அதை வைப்பாங்க. அடிஷ்னல் பேட்டரி வாரண்டி அந்த ஃபார்ம்லலாம் எதுவுமே இல்லை. அது அடிஷ்னலாக தான் வேணா அடிஷ்னல் வாரண்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மேபி மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். எனக்கு இந்த வண்டி மேஜராக நான் எப்போவுமே வந்து மேப் யூஸ் பண்ணிட்டு போவேன். சரி, நான் ஏத்தரில் இருக்கும்போது எனக்கு மேப் வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அக்யூரசி போகிறது, லெஃப்ட் ரைட் எல்லாம் எல்லாமே கரெக்டாக. வண்டியெல்லாம் எங்கே இருக்குன்றது நமக்கு காமிக்கும். நீங்கள் மேப் வச்சு இந்த மேப்லாம் வாங்கினோம், மேப்லாம் வச்சு டிபெண்ட் பண்ணி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வண்டியை நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா அது லோடு ஆகுறீங்க, மேப் ஆன் பண்ணிங்கனாலே 10 நிமிஷம் ஆகிடும். எதுவுமே இல்லைனா கூட ஃபோனில் பார்த்துட்டு போயிடலாம். இதில் இருக்குன்னு நம்பி வாங்கிட்டு கடுப்பாகிறதோட கரெக்ட். ஆன் பண்ணிங்கன்னா அது சுற்றிட்டே இருக்கும்.
சர்வர் நெட்வொர்க் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 போட்டுனே இருக்கும். நம்ம அதே இடத்துல இருக்கும், அது சுற்றிட்டே இருக்கும், அதாவது லோட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து என்ன ஆகாதுன்னா அது ஓப்பனே ஆகாது. அது டைம் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகும், டைம் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இங்கேருந்து ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 மினிட்ஸ் நீங்கள் இங்கேயே இருந்துட்டு அப்படியே தான் பார்க்கணும். பெட்டர் நீங்கள் ஃபோனை கூட பாக்கெட்டில் வச்சோ, அது சேஃப்டி இல்லை, அப்படி ஓட்டக்கூடாதுன்றது போலீஸ் ரூல், டிராஃபிக் ரூல் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிட்டோம் போக முடியாது, சேஃப்டி இருக்காது. நீங்கள் அதனால தான் நம்ம பைக்கோட இன்டெகிரேட் பண்ணி நான் பார்த்து வாங்குறேன். ஆனால் அது வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலை. இப்போ எல்லாருக்கும் அப்படி தான் ஆகுது. எல்லாருக்குமே கைஸ், நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே இவரை பார்த்தப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே எவ்வளோ பேர் F77 வச்சுருக்காங்க, அல்ட்ரா வயலட்னு பயங்கரமான கம்பெனி, இவருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பார்த்தேன், அவரும் ப்ராப்ளம் சொன்னார். ஓகே இந்த 2 பேருக்கு தான் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா ஓனரும் அதுதான் சொல்கிறாங்க. யாருக்குமே மேப் அதான் சொல்லணும் ப்ரோ. வண்டியோடைய பேட்ரி அப்புறமா மோட்டர், இது 2 மட்டும் தான் இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி மிச்சம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். இந்த ஃபைபர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆடும், ப்ளஸ் பில்ட் குவாலிட்டிலாம் அந்தளவு நம்ம இது பண்ண முடியாது. இந்த வண்டியோடைய அடிஷ்னல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அந்தளவு பில்ட் குவாலிட்டி கொடுக்கல. அந்த மெயினாக வந்து நான் செயின்ஸ் பாக்கெட் தான் நான் சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருக்காது. ஸோ அந்த கொஞ்சம் அந்த பயங்கரமாக வந்து பார்ட்ஸ்லாம் பயங்கரமாக அடிவாங்க. நான் சொன்னல குவாலிட்டி மோட்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான செயின் இதுவும் வந்து நமக்கு இருக்காது. பாருங்க, அது இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம செயினை வந்து ஒரு வித்தின் ஒரு 3 to இதுவாகும்போது சீக்கிரமாக வந்து உடஞ்சிரும். கரெக்ட். எப்போ உடையன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ ஏத்தர் பெல்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செயின் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த அடிக்கிற அடியில் செயின்ஸ் பாக்கெட்லாம் நீங்கள் 2000 கிலோமீட்டர்ஸ் 3000 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் அதை ரெகுலராக சர்வீஸ் பண்ணாமல் விட்டிங்கனாலும் சரி, பண்ணாலும் சரி, 2 வீக்ஸ் ஒன்ஸு செயின் லூப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நான் ஓட்டுவேன். அப்படி ஓட்டி எனக்கு 6000 கிலோமீட்டர்ஸில் செயின்ஸ் பாக்கெட் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் எடுத்து அலைன்மெண்ட்லாம் பார்த்து எனக்கு புது செயின் போட்டு கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்டு ரியரு செயின் மட்டும், அந்த செயின் மட்டும் எனக்கு வந்து ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடியே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் எனக்கு அதை சரி பண்ணி கொடுத்தா தான் நான் வண்டியே நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு தடவை கொடுத்தாங்க. ஆனால் சேஞ்ச் பண்ண வெறும் லூப் மட்டும் தான் பண்ணி கொடுத்தாங்க. நான் 2வது வாட்டியும் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அப்போ தான் வந்து எனக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது உள்ள ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது, அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக BMS சம்திங் ஒன்று இருக்குது. அதுவே எனக்கு வந்து வாங்கும்போதே ஆமாம், அது 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 அந்த ப்ராப்ளம்னால எனக்கு வண்டியோடைய ஆன் பண்ண உடனே அந்த ரெஸ்பான்ஸ் டைமிங்காக இருக்கட்டும், மேப் இஷ்யூவாக இருக்கட்டும், லைவ் லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஒரு 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 20 நாள் நான் டிஸ்பிளேவே இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் வண்டியை. டிஸ்பிளே இல்லாமல்னா பிளாக்காக இருக்கும். ஆமாம், பிளாக்காக இருக்கும். ஓகே, ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணிட்டு இங்கே டிஸ்பிளே உங்கள் வண்டிலாம் இந்த மேனுஃபேக்சர் செட் ஆஃப் ஒரு வெஹிக்கிளுக்கெலாம் வந்து டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா டிஸ்பிளே மாற்றி பார்த்தாங்க, அப்பயும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அதுக்கப்புறமா உள்ள இதுவே மாற்றிட்டாங்க. ஆமாம், டிஸ்பிளே மாற்றல, உள்ள ஃபஸ்ட்டு மாற்றினாங்க. ஆனால் அது மாற்றினா கூட என்னுடைய மேஜர் ப்ராப்ளம் மேப் இது வந்து ஆகலை. ஓகே, அதுக்கப்புறமா என்னுடைய டிஸ்பிளே தான் இப்போதைக்கு இருக்குது. உள்ள அப்புறமா அது ப்ராப்ளம் இல்லை, அது நல்லா தான் இருக்குது. உள்ள பேட்டரி மேனேஜ்மெண்ட் தான், எலக்ட்ரானிக்ஸ் தான் உள்ள மேஜரான காம்பனன்ட். அது மட்டுமே 80,000 நம்ம தனியாக போயிடுச்சுன்னா, அந்த எக்ஸ்டெண்ட் வாரண்டி இல்லாமல் போச்சுன்னா அது மட்டுமே வந்து 80,000 ஆகும். அது போயிடுச்சுன்னா அது யாரோட மிஸ்டேக்? அது அவங்க மிஸ்டேக் தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். தேங்க் காட் எனக்கு 1 இயர்க்குள்ளே போச்சு. 1 இயர்க்குள்ளே இல்லை, வாங்கின ஒரு 3 மாதத்துலேயே போயிடுச்சு. அதனால் அவங்கள மாற்றி கொடுத்தாங்க. இல்லைன்னா ஏங்க மட்டும் தான் வச்சு திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வண்டி வாங்கினதுலேருந்து பயந்து தான் ஓட்டுறேன். கண்டிப்பாக ரொம்பவே இது பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டுமே இது வந்து நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ஆனால் வாங்கிட்டு அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம். அவங்க சர்வீஸ் சென்டரில் நான்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் யாழி நீ மோகினி படத்தில் நான்லாம் 2 நாளாக இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஆஃபீஸ் செட்டப்பே அங்கே போட்டு சிஸ்டமில் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு லேப்டாப்போட அவர் அங்கேயே உட்காந்துட்டார். பாவம், பச்சை மண்ணாக இருந்தார். அவர் அங்கே தான் இருக்கிறார். இத்தனைக்கும் அவர் வாங்கி 1 மாதமோ 1.5 மாதம் தான் ஆகுது. அப்போதுலேருந்தே அவர் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா F77 வாங்கிக்கோங்க, சர்வீஸில் போய் உட்காந்துருங்க. இந்த லைவ் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ இங்கே இருக்குது. நான் இப்போ அந்த ஆப் நான் எடுத்து உங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே காமிக்கிறேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தெரு இல்லைனா வந்து ஒரு எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் வண்டியோட லொக்கேஷன் காமிக்கும். காமெடிக்காக சொல்கிறேன். இல்லை, மினிமமாக ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து நமக்கு அவே தான் காமிக்குது. அல்ட்ரா வயலட் மீன்ஸ் இந்த வண்டியோட ஓனர்ஸ்லாம் போயிட்டு ஆப்பில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதான் காமிக்கும். லைவ் லொக்கேஷன் காமிக்க முடியாது. பக்கத்தெருக்கு போயிடுங்க, பக்கத்தெருக்கு போயிட்டு அங்கே எந்த தெருவில் போகிறீங்க, நார்த்தா சவுத்தா, அதுவும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். ஆன் பண்ண உடனே லொக்கேஷன் போட்டு தான் போகலான்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன். அப்போ தான் நான் வண்டி எடுக்கிறேன். அப்போயே வந்து எனக்கு மேப் ஒர்க் ஆகலை.
நான் அவங்ககிட்ட கேட்குறேன், இல்லை சார் நீங்கள் வந்து மேப் 5 பாயிண்ட் இல்லை நெட்ஒர்க்கு, நீங்கள் வெளியே போனீங்கன்னா 5 பாயிண்ட் வந்துடும், 5 பாயிண்ட் வந்தோன்னே உங்களுக்கு அது நெட்ஒர்க் வந்துடும் அப்படின்னாங்க. 5 பாயிண்ட் வந்தோடனே தான் அது இன்னும் அதிகமாக சுத்தம். அதனால் மேப்பை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். எக்ஸெப்ஷனல் கேஸா இல்லை எப்போவுமே எல்லா வண்டிக்குமே இதான் இருக்குது. அவங்க எல்லா வண்டியுமே செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் சொன்னால அவர் ஃபோன்லேயே இன்ஸ்டால் பண்ணி பார்த்தும்போது கூட அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 to 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் காமிச்சது. 200-300 மீட்டர்ஸ் மீட்டர்ஸ் வந்து தள்ளி தான் காமிச்சது. மாலுக்கு போனேன், வண்டி பார்க் பண்ணியிருந்தேன். சரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டி ஆக்சுவலாக எனக்கு பின்னாடியே இருந்திருக்கு. ஆனால் வண்டி வந்து வெளியே இருந்தது. இதோட மேஜர் காமெடினா என்னடா இது எங்கே காமிக்குது, யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வண்டி இப்போ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, வண்டியெல்லாம் வந்துடும். ஆனால் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே நிறுத்திங்களோ அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் மேஜர் காமெடியாங்க. இது எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா மினிமம் 3 hours. அதாவது இப்போ புது அப்டேட்க்கு அப்புறமா 3 hours. இதுவே நான் வண்டி வாங்கின புதுசில் இருக்கு பாருங்க, அப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் ஆகும். நான் நேற்று எங்கே இருந்தேனோ அதுதான் சான்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து கிரேட்டர் காமெடி. மேஜர் ப்ராப்ளம் இல்லை நிறைய பேருக்கு, ஆனால் எனக்கு வந்து இது மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா நான் ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் கிளைண்ட் போகிறதுனால யாரெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் மேப் பார்த்தலாம் போகிறவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து இது ஒரு ப்ராப்ளம். வந்து 3 லட்ச ரூபாய் 4.5 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ மேப்ஸ்லாம் வந்து 4 இயர்ஸா 5 இயர்ஸா ஈவி இண்டஸ்ட்ரியில மேப்ஸ் அண்ட் லித்தியம் பேட்டரிஸ் வந்து இட்ஸ் பிகம் காமன் ஆல்சோ. ஆமா, ஆனா இதுல ஒர்க் ஆகாது. இவங்க பேசாம கூகுள் இன்டகிரேஷன் கொடுத்துருக்கலாம், ஆனா இவங்க வந்து மேப்பிள் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. மேப்பிள்ஸ், ஆமா, மேப்பிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. மேப்பிள்ஸோட ஆப்ல ஓபன் பண்ணி லொகேஷன் பார்த்தா கரெக்டா இருந்தது. நான் எங்க நிக்கிறேன்னு காமிக்குது, வண்டி பக்கத்துல நானும் நிக்கிறேன், ஆனா வண்டி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். ஸோ அந்த லைவ் ட்ராக்ஷன்லாம் நம்பி இது பண்ண முடியாது. அது ஒரு மேஜர் இது. ஆமா, இந்த வண்டியில அக்செப்ட் பண்ண முடியாத ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் சொன்னது அக்செப்ட் பண்ணுவீங்களா? இதாவது ஓரளவு நம்ம இல்லைனா கூட நம்மளால வண்டி ஓட்ட முடியும். ஆனா இது இருக்கிறதுனால உங்க உயிருக்கே ஆபத்து வந்து கண்டிப்பா வரலாம். ஏன்னா நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரீசனை வச்சு நான் இந்த வண்டி நான் ரொம்பவே வந்து ஹேட் பண்றேன். பெலிஸ்டிக்ல வண்டி ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஆன் பண்ணிட்டு வண்டி ரைஸ் பண்றேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் நம்ம தனியாக குரூப்பே நம்ம தனியாக வச்சிருக்கோம். இப்போ நம்பர் கொடுத்துடலாம். நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க, சொல்லிடுங்க. ஓகே, என்னோட நம்பர் 9551. ஏத்தரில் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. 800 to 900 முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் வந்து 2 தடவை மாற்றினேன். 2 தடவை மாற்றி கூட எனக்கு இன்னமும் அந்த ஷேக்கிங் வந்து இருக்க தான் செய்யுது. இதுதான் நார்மலாக இது அதான் சொன்னேன்ல, 4 மணி நேரம் ஆச்சு பிபிஎஃப் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. எனக்கு இவங்க கொடுத்த மிரரில் ஒன்றுமே தெரியாது. லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு தான் பண்ணுறாங்க. அந்த லுக்குக்காக 2 மிரர் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 கிலோமீட்டர் ஏறும் ரேஞ்சில். கண்டிப்பாக அவங்க வந்து அப்படிதான். இப்போ வண்டி எடுத்தாச்சு, நம்ம தான் எப்படி இருந்தாலும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ இந்த X47லையும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த வண்டி வாங்கினா கொஞ்சம் கம்மி பிரச்சனை, அதில் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ உங்கள் லைவாகவே ஒரு இது காமிக்கிறேன். ஹப் மோட்டார்ஸ் ப்ரோக்ராமபிள் கண்ட்ரோலர்ஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குறதுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.